பிலால் அகமது நெல்லிக்குப்பம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் துபாயில் பணிபுரிகிறேன். என் கேள்வி என்னவென்றால், நான் வேலை முடித்து வரும் பொழுது சாலை போக்குவரத்து அதிகமான டிராஃபிக் ஆகி மகரிபு தொழுகை தொழ முடியாமல் ரூமுக்கு வரும்போது இஷாவுக்கு பாங்கு சொல்லிவிடுகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நான் மகரிப் தொழுது விட்டு இஷா தொழலாமா? பிலால் அகமது நெல்லிக்குப்பம் அவர் கேட்குறார். இப்போ மகரிப் தொழு ஒரு கடையில் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். வேலையை முடிஞ்சிட்டு அவர் ரூமுக்கு வருவதற்கு மகரிப் டயத்தை நெருக்கி முடியும்னு நினைக்கிறேன். அவர் மகரிப் டைம் முடிஞ்ச பிறகு தான் ரூமுக்கு போய் சேர முடியுது. டிராஃபிக் ஆகி போயிடுது. டிராஃபிக்கில் சிக்கி சேரும்போது இஷாவுக்கு பாங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? மகரிப் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் தொழுகிறது? மகரிப்பை தொழுகிறதா அல்லது இஷா அப்படின்னு கேட்குறாரு. தொழுகையை பொறுத்த வரைக்கும் பொதுவான விதி என்னன்னு கேட்டால் நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை. இன்ன சலாத்த காணத்தலல் மூமினின கிதாபன் மௌகூத்தா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. மகரிபு நேரத்தை நீங்கள் மகரிபில் தான் தொழுகணும், இஷாவிலலாம் தொழுக முடியாது. தொழுகைக்கே முக்கியமான கண்டிஷன் எது? கலாங்கிறதே கிடையாது. அப்போ நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறது பொதுவான ஒரு ரூலாகி விடுகிறது. இப்போ நீங்கள் மகரிபு டைம்லாம் முடிஞ்சு தான் இஷாவுக்கு தான் வர்றீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் இஷாவில் போய் மகரிபை தொழவே முடியாது. ஏன்? நேரத்தை மிஸ் ஆகி போச்சு. அப்போ நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமைன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த நேரத்தை தாண்டி வேறு நேரத்தில் போய் தொழுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கான்னா அனுமதி கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மகரிபை இப்போ உங்களுக்கு டெய்லி இந்த பிரச்சனை வருது, டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க, பக்து முடிஞ்சு தான் ரூமுக்கு சேர முடிகிறது. அப்படி இருக்குமே ஆனால் இதை மார்க்கத்தை அடிப்படையில் நீங்கள் பல வகையில் இதுக்கு என்ன செய்யலாம்? தீர்வு காணலாம். முதலாவது தீர்வு என்னென்னு கேட்டால், நீங்கள் கேள்வி கேட்குற ஆள் இந்தியாக்கார ஆள், நெல்லிக்குப்பம் தானே, இந்தியாக்கார ஆள். நீங்கள் இந்தியாக்கார ஆள் தொழிலுக்காக தான் அங்கே போயிருக்கிறீங்க. போயிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் பயணி, அங்கே இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் ஒரு முசாஃபிர். முசாஃபிர்னா அந்த முசாஃபிர் இல்லை, அரபியில் முசாஃபிர்னா பயணி. முசாஃபிர்னா பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லலை. நீங்கள் சஃபரில் இருக்கக்கூடியவராக இருக்கிறீங்க. சஃபரில் இருக்கிறவருக்கு என்ன சட்டம்னு கேட்டால், அவங்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழுவலாம், இரு தொழுகைகளை சேர்த்து ஒரு தொழுகை நேரத்தில் தொழுவலாம். இந்த சலுகை நீங்கள் துபாயில் பணியாற்ற காலம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் 2 வருஷம் இருந்தாலும் நீங்கள் வெளியூர் வாழ் தான். உங்களுக்கு அந்த ஊரில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்காத வரைக்கும் நீங்கள் அங்கே சம்பாதிக்க தான் போயிருக்கிறீங்க. அப்போ ஒரு இடத்துக்கு இப்போ வேலைக்காக தொழிலுக்காக போனீங்கன்னு சொன்னால், அதை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் யார்? பிரயாணிகள், பயணிங்கிற ஒரு கணக்கில் வர்றீங்க. பயணிகளுக்கான சலுகை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் மகரிப் நேரத்தை வேலை முடியுதா? இறைவா, நான் மகரிபை இஷாவையும் சேர்த்து தொழுதுக்கிறேன், ஜம பண்ணிக்கிறேன்னு மனசில் ஒரு நியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் இஷான 10 மணிக்கு ரூமுக்கு வந்தாலும் சரி, முதல்ல மகரிபு இஷா ரெண்டுக்கும் இடைவெளி இல்லாமல் ஒரு பாங்கு 2 இகாமத்து வர வேண்டியது, வந்தோன்னே மகரிபு தொழ வேண்டியது, உடனே எந்திரிச்சு இகாமத்து சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் இஷாவை தொழ வேண்டியது. 3ம் 2மாக 3 ரக்காத்து மகரிபு. பிரயாணிகளுக்கு உள்ள சலுகை அடிப்படையில் 2 ரக்காத்து தான் இஷா. அப்போ 3 ரக்காத்து மகரிபை தொழுது விட்டு 2 ரக்காத்து இஷாவை இஷா நேரத்தில் நீங்கள் தொழுவலாம். இது யாருக்கான சலுகை? பயணிகளுக்கு உள்ள ஒரு சலுகை. பயணிகளாக இருந்தீங்கன்னு சொன்னால், பயணிகளுக்கு ஒவ்வொரு தொழுகை அந்த நேரத்தில் தொழணுங்கிறதுல ஒரு சலுகை இருக்குது. தொழுகையுடைய அளவையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது லுகரையும் அசரையும் சேர்த்து நீங்கள் லுகர் நேரத்திலையும் தொழலாம், அசர் நேரத்தையும் தொழலாம். மகரிபையும் இஷாவையும் சேர்த்து மகரிபிலேயே 2ஐயும் தொழுதலாம், இஷாவிலையும் தொழலாம். அப்போ இரு தொழுகைகள் இந்த 2 செட்டு தான். லுகர் அசர் அது ஒரு ஜோடி, மகரிப் இஷா ஒரு ஜோடி. நீங்கள் மகரிபு நேரத்திலே உதாரணமாக ஒரு 6 மகரிப் ஆனவுன்னு பயணம் புறப்படுறீங்க. போய் சேரும் பொழுது சுபுகளை தான் போய் சேருவீங்கன்னு இருக்கிறது. இடையில தொழுவுறதுக்கு இஷா ஒன்று வரும். நம்ம எதுக்கு பிரயாணத்தில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மகரிபை வீட்டில் தொழுவும் போதே மகரிபையும் தொழுது விட்டு உடனே என்ன செய்யுங்க? இஷாவையும் சேர்த்து அதில் சேர்த்து ஜம்மு செஞ்சு தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் இஷா வக்து வரல, இது கூடும். இதே மாதிரி லோஹர் அசருக்கு. அப்போ நீங்கள் பிரயாணியாக இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு என்னன்னு கேட்டால், நீங்கள் ஆஃபீஸை விட்டு புறப்படும் போதே நான் ஜம்மு செஞ்சு தொழுதுக்கிறேன், அப்போ எந்த பதட்டம் இல்லவோ நீங்கள் போகலாம். இப்போ மகரிப் அடையணும் அப்படிலாம் பதட்டம் பண்ண தேவையில்லை. நீங்கள் வார்டு அசமணி தானமாக வாங்க. ரூமுக்கு வரும்போது இஷா வாங்க சொல்லி 1 மணி நேரமாக ஆகிருக்கட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் மகரிபை கலா செஞ்ச ஆள் ஆக மாட்டீங்க. பிரயாணியுடைய சலுகை அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஒரு பாங்கு 2 இகாமத்து, ஒரு பாங்கு சொல்லிட்டாங்களா, சரி மகரிபு தொழுதுறீங்க.
அடுத்து வந்து இன்னும் இஷாவுக்கு மகரிபுக்கு ஒரு பாங்க இக்காமத்தை சொல்லுங்கள், எந்திரிச்சு சலாம் கொடுத்தவொன்னே சுண்ணத்தெல்லாம் தொழுவக்கூடாது, மறுபடியும் எந்திரிச்சு இன்னொரு காமத்தை சொல்லிவிட்டு இஷாவை தொழுதுட்டீங்க, ரெண்டையும் சேர்த்து தொழுதுட்டீங்கன்னு வைங்க. இப்போ மகரிபையும் தொழுதுட்டீங்க, இஷாவையும் தொழுதுட்டீங்க. இது பயணிங்கிற வகையில் உங்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறதுனால இது உங்களுக்கு பாதிக்காது. பயணி இல்லாதவர்னு பேச்சு வச்சுக்கணும். நீங்கள் துபாயில் இருக்கிறீங்க, ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டானுவோம், உள்ள நீங்கள் அந்த நாட்டு பிரஜையாக நீங்கள் ஆகிட்டீங்க, பிரஜை ஆகிருக்கும்போது இதே நிலையை சந்திக்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த பிரயாணியுடைய சலுகை இல்லை தான். இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் வந்து உள்ளூரில் இருக்கிற ஆட்களை வந்து ஜம்மு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது, கசருக்கு அனுமதி இல்லை. கசருன்னு சொன்னால் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக குறைக்கிறது. லொஹர் அசர் இஷாவில் அது வரும், 2 ரக்காத்தை தொழுகிறது. அப்போ 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக குறைத்தல்ங்கிற ஒரு சலுகை பயணிகளுக்கு தவிர கிடையாது. 4 ரக்காத்தை 4 ரக்காத்தாவே தொழுகும்போது 2 தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழலாமான்னு கேட்டால் சில நேரத்தில் பயணி இல்லாதவங்களுக்கும் அந்த சலுகை இருக்குது. இதை பற்றி வரும்போது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஜமா ரசூலுல்லாஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் லுஹ்ரி வல் அஸ்ரி வல் மக்ரிபி இஷாஇ பில் மதீனா. மதீனாவில் இருக்கும்போது லொஹர் அசரையும் மக்ரிப் இஷாவையும் ரசூலுல்லாஹ் ஜம்மு செஞ்சு தொழுதார்கள். எப்படி தொழுதார்கள்? ஃபீ கைரி ஹவுஃபின் வலா மத்தரின், மழை இல்லாத நேரத்திலையும் எந்த ஒரு அச்சம் இல்லாத சாதாரண நேரத்தில், ஒரு நெருக்கடிக்கு தொழுதாருன்னு நினச்சிடாதீங்க, சும்மா தொழுதாங்க. சில நேரங்களில் மகரிபை இஷாவையும் ஒரு நேரத்திலையும் லொஹர் அசரை ஒரு நேரத்திலையும் சேர்த்து ஜம்மு செஞ்சு தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி புகாரிலையும் வரக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரில் 543 அதில் என்ன வருதுன்னா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லா பில் மதீனத்தி சபான் வ சமானியா, மதீனாண்டு வந்தாலே வெளியூருக்கு போகலன்னு தான் அர்த்தம். மதீனாவில் தொழுதார்கள், சபான் 7 ரக்காத்துகள் தொழுதார்கள், சமானியன் 8 தொழுதார்கள். 7ன்னா என்னது? மகரிப் இஷா 4 3 7, 8ன்னா எது? லொஹர் அசர் 4 4 8. அப்போ நான் அல் லுஹர வல் அசர் அப்படி அதில் வந்துருது விவரம். அல் லுஹர வல் அசர வல் மகரிப் வல் இஷா, லொஹர் அசர் மகரிப் இஷா தொழுகைகளை 7 ரக்காத்துகளாகவும் 8 ரக்காத்துகளாகவும் தொழுதார்கள் அப்படின்னு வந்து எதில் வருது? புகாரில் வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பிரயாணமும் இல்லை, ஒரு அச்சமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு நாள் தான் அது. சாதாரண ஒரு நாளில் லோஹரை தொழுதுட்டு அதை ஒட்டி ஒரு இக்காமத்தை சொல்லி அசரையும் தொழுதுறாங்க, அசருக்கு முன்னாடியே. அப்போ 2 தொழுகைகளை ஒன்றா சேர்த்து தொழுதுருக்குறாங்க மதீனாவில். அதே மாதிரி மகரிப் இஷாவில் வந்து 3 + 2 தொழுவாவே 3 + 4 கசர் செய்யக்கூடாது. அதில் லொஹர் அசரையும் கூட 2 நாள் தொழக்கூடாது, 4 நாள் தொழுவலாம். அப்போ நீங்கள் பிரயாணியாக இல்லாமல் இருந்தீங்க என்று சொன்னால் இந்த உங்களுக்கு தெரிகிறது இன்றைக்கி வந்து நம்ம டயத்துக்கு சேர முடியாது, இஷா மகரிபு போயிடும்னு தெரியுதா, இறைவா நான் வந்து இஷாவோட ஜம்மு செஞ்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் அது செஞ்சுருக்காங்கல்ல, புகாரி 543 ஹதீஸ் அடிப்படையில் நான் ஜம்மு செஞ்சு தொழுகிறேன் நியத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரூமுக்கு வந்தோன்னு என்ன செய்யலாம்? 3 + 4 ஜம்மு செஞ்சு தொழுகிறணும். 3 + 2 தொழ முடியாது. உங்களுக்கு வந்து 3 + 2 நீங்கள் வெளியூர் ஆள், நீங்கள் சிட்டிசன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உள்ளூர் ஆளாக இருப்பாரே, ஆனால் அவரும் என்ன செய்யலான்னு கேட்டால் நியத்து பண்ணிடணும் ஜம்மு செய்கிறான், இல்லைன்னா கலாவாக போயிடும். நீங்கள் மனசில் மகரிப் டயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? இந்த மகரிபை நான் வந்து ஜம்மு செஞ்சு இஷாவோட தொழுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிற காரணத்தினால நீங்கள் அந்த சில நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி நேரம் என்ற காரணத்தினால அப்படியும் அதை என்ன செய்யலாம்? செஞ்சுக்கிடலாம். இது 2 விஷயம். 3வது விஷயமாகவும் இருக்குது. என்னென்னு கேட்டால், பிரயாணத்தில் தொழுவும்போது நீங்கள் வாகனத்தில் தொழுவலாமே. பிரயாணம் வரும்போது வக்து போயிடும்னு நினைக்கிறீங்க, வக்தில் தான் தொழணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் வாகனத்தில் தயமம் செஞ்சு கார்லான்னு போக போகிறீங்க, தயமம் செஞ்சு ஓரமாக கூட இப்போ டிராஃபிக்கில் நிற்கிறீங்கல்ல, அப்படி ஓரமாக நிப்பாட்டிட்டு கூட வண்டியில் உட்காந்து என்ன செய்யலாம்? சைகை மூலமாக ருக்கு செய்தா செஞ்சுக்கிட்டு வண்டியில் உட்காந்து வக்தில் என்ன செய்யலாம்? ஒழு செய்யலாம், தயமம் செஞ்சுட்டு வக்தில் செய்யணும்னு நினச்சோம்னா 3 வழி உங்களுக்கு இருக்குது. தயமம் செய்துவிட்டு வாகனத்தில் தொழுது கொள்ளலாம், அல்லது வந்துக்கிட்டு மகரிப் இஷாவை உள்ளூர்லேயே ஜம்மு செய்கிறாங்க நினைப்பில் 3 + 4 வந்து இஷா நேரத்தில் தொழுது கொள்ளலாம். நீங்கள் பயணியாக இருக்கிற காரணத்தினால 3 + 2 என்ன செய்யலாம்? ஜம்மு செஞ்சு தொழுவலாம். இப்படி 3 வகை இருக்குது.